எல்லா பயலும் காலையில எந்திரிச்சதும் காப்பியை குடிப்போமா இல்ல டீயை குடிப்போமா, அப்பத்தை திம்பமா வடையை திம்பமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மதுரைக்காரங்களான நாங்க என்ன தெரியுமா யோசிச்சிருப்போம், எங்கன்னா சூடா பரோட்டா கிடைச்சா இந்நேரம் எம்புட்டு ஊர்த்தா இருக்கும், சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா 24 மணி நேரமும் எங்க மனசுல ஓடுறது பரோட்டா தான். மதுரைக்காரங்களையும் பரோட்டாவையும் பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு நாள் காலையில எந்திரிச்சதுமே எனக்கு பரோட்டா சாப்பிட்டே ஆகணும்னு தோணுனால மதுரையில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவண்ணா பொரிச்ச பரோட்டா கடைக்கு தான் போயிருந்தோம். காலையில 7 மணில இருந்து 11 மணி வரைக்குமே இங்க சுட சுட பரோட்டாவும் சுக்காவும் குஸ்காவும் கிடைக்கும். நல்லா தக தகன்னு தங்க கலர்ல எண்ணெயில குளிச்சு வர அந்த பொரிச்ச பரோட்டாவை உதுத்து போட்டு அது மேல சால்னாவையும் ஊத்தி கூட கொஞ்சம் சுட சுட ஆவி பறக்க இருக்க அந்த மட்டன் சுக்காவை எடுத்து சாப்பிட்டா அம்பட்டு அமைப்பா அவங்க செஞ்சிருந்த அந்த பரோட்டா சுக்காவோட ருசி ஒரு செகண்ட் நம்மள சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அவ்வளோ நல்லா ருசியா இருந்துச்சு. குஸ்காவும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு கொடுக்குற புதினா துவையில மறக்காம கேட்டு வாங்கி பரோட்டாவோட வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போய் நத்தம் கிளம்பி போய் பரோட்டா சாப்பிட்டு வருமா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்கள டேக் பண்ணி விடுங்க.